நிறைய மெசேஜ் என்னன்னா எல்லாமே எங்கள் ஆளுங்க பண்ணுற வேலையில தான் வருது மெசேஜ். ஸோ நான் இந்த ராசி இந்த நட்சத்திரம் கல்யாணம் ஆகலை ஒன்று. நாங்களும் இதே ராசி இதே இதே அமைப்பு தான். நான் ஏன் தான் கடக ராசியில் பிறந்தேன்னு தெரியல, நான் ஏன் தான் விருச்சிக ராசியில் பிறந்தேன்னு தெரியல, நான் ஏன் தான் மகர ராசியில் பிறந்தேன்னு தெரியல, ராசியா இது அப்படின்னு புலம்பல் மெசேஜ் தான் அதிகம். ஸோ ரீசன் என்ன அப்படின்னா அவங்களோட புரிதல் அவ்வளோதான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதுல வந்து மேஜரா வந்து பாத்தீங்கன்னா நாம கிட்ட என்ன இருக்கோ அதான் வந்து நம்ம கொடுக்க முடியும். நாமளே நெகட்டிவ் ஜோன்லயே இருக்கோம், நெகட்டிவான விஷயங்களே நமக்குள்ள அதிகமா அழுதுகிட்டே இருக்கும் பொழுது நாம வந்து எப்படி வந்து மற்றவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வழி காட்ட முடியும். புரியுதுங்களா? ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் வந்து நீங்க கிடையாது, 100% எங்க மக்கள், எங்க ஜோதிட மக்கள் தான். அது வந்து மாற்ற கருத்தே கிடையாது எனக்கு. ஏன்னா உங்களை அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டே, இந்த ராசியில பிறந்தவங்க இப்படிதான் இருப்பீங்க, இந்த ராசியில பிறந்தவங்க இப்படிதான் வந்து, இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க நீங்க இப்படிதான் இருப்பீங்க, இப்படிதான் உங்களுக்கு நடக்கும், இப்படிதான் இடத்துல பிறந்தவங்க மட்டும் 3 பாயிண்ட் சாலிடா எங்க மக்கள் சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆயிரத்துல பிறந்தீங்களா மாமியாக்காவது நம்பர் 1, ஆயிரத்துல பிறந்தீங்களா கண்ணு பிரச்சனை வரும் நம்பர் 2, ஆயிரத்துல பிறந்தீங்களா அப்பாக்கு அவையே ஆகாது, ஆயிரத்துல பிறந்தவங்களுக்கும் அப்பாக்கு செட்டே ஆகாது அப்படின்வாங்க. இது 3த்தையும் உடைச்சாலும் நான் ஆயிலும் சாதாரண ஆயிலும் கரெக்டா 17 டிகிரி. இது 3மே இல்லைன்னு நான் உடைச்சேன். ஏன்னா ஒரு நட்சத்திரத்திலயோ ஒரு ராசிலயோ நீங்க பிறந்திருந்தா எப்படி நீங்க கையாளுறீங்கன்றது ஒண்ணு இருக்கு. சரிங்களா? ஒரு விஷயத்த ஒரு ராசியில பிறந்தவங்க நிறைய மக்கள் இருக்காங்க, பல கோடி மக்கள் இருக்காங்க ஒவ்வொரு ராசிலையும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா இருக்காங்க. எப்படி அதை வந்து கையாளுறாங்கன்றது இருக்கு. உங்களை இந்த மாதிரி சொல்லியே எங்க ஆளுங்க அப்படியே தட்டி தட்டி வச்சிடுறாங்க. அதுதான் பிரச்சனையே. ஸோ இது ஒரு பெரிய ஸ்டோரியா இருக்கு, அது நான் வேற ஒரு டைம் சொல்றேன். இப்போ மேஜரா நம்ம இந்த இது மட்டும் பார்ப்போம். ஆயில்யத்துல பிறக்கிறது கடவுள் கூடயே டிராவல் பண்ற மாதிரி. நீங்க ஆயில்யம்னாலே சர்ப்பம். நீங்க ஆயில்யத்துல பிறந்த நிறைய பேர் அனலைஸ் பண்ணுங்க, ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், ஒரு இன்ட்யூஷன் பவர் வந்துடும். இன்னொன்னு, எப்பவுமே அடுத்தவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, மைண்ட் பவர் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். நீங்க ஒரு இடத்துல ஒரு ஷார்ப்பா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்கன்னா அந்த இடத்துல இருக்கவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே முடியாது. என் லைஃப்லயே நான் பார்த்துட்டேன். அதே போல ஒரு இடத்துல நீங்க ரெண்ட்டுக்கு போறீங்க, ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்கன்னா அந்த இடத்துல இருந்து நீங்களா வெளியே கிளம்புனாதான் ஆச்சு. உங்களை வேற யாராலையும் உங்களை வெளியே துரத்தவும் முடியாது. ஏன்னா உங்ககிட்ட வந்து அவ்வளவு ஒரு பவர் இருக்கு. இப்படி இருக்கும்பொழுது குடும்ப லைஃப்னு வரும்பொழுது உங்களோட ஆதிக்கம் அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே உங்க மேல போட்டியும் பொறாம தாங்க வரும். அந்த இடத்துல வந்து குடும்பத்துக்கு செட் ஆகாது, மாமியாருக்கு செட் ஆகாது. இப்ப ரீசெண்டா அதுல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிட்டாங்க, கணவருடைய அண்ணனுக்கு ஆகாது. யாரோ அவங்க குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போல, அதை வந்து ஒரு பாயிண்ட் அடிச்சு சொல்லிட்டாரு. சோ ஒண்ணு. அடுத்து வந்து அப்பாவுக்கு ஆகாது. இப்படி சொல்லி அப்பா மகள்ன்ற உறவே எங்க ஆளுங்க பிரிச்சு வச்சுட்டாங்க. எங்க போய் சொல்றது இந்த அநியாயத்தை? 10 மாதம் சுமந்த குழந்தைக்கு தான் தகப்பன் செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியரோட வேலை. அநியாயமா இல்ல? ஒரு ஒரு உறவே பிரிச்சு வைக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த இடத்துல கொடுத்துடுறாங்க எங்க மக்கள். சோ அது வந்து சொல்லிட்டாங்க. அதாவது ஆயிலத்துல பிறந்தவங்களுக்கு சூரியனாலே பகைன்ற மாதிரி, சூரியனோட சாபம் வாங்கின நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனோட சாபம் வாங்கினா ஆயிரத்துல பிறந்தவங்க அரசியல வராங்க, இதெல்லாம் நீங்க கேட்கணும். உறவை வந்து நாம எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறோம்ன்றதுல இருக்கு. எல்லா உறவுலயும் பாதிப்பு இருக்கு, எல்லா உறவுலயும் குளறுபடி இருக்கு, இல்லாம எல்லாம் கிடையாது. ஆனா நீங்க ஒரே விஷயத்த டார்கெட் பண்றதுதான் தப்புன்ற ஒண்ணு. அடுத்து வந்து கண் பார்வை பாதிக்கப்பட்டு விடும். உடம்புல விட்டமின் டி சி கம்மியா இருந்தாலே கண் பார்வை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரிங்களா? இதுல ஆயுக்க பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் கண் பார்வை பாதிக்கப்படும்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம உடல்ல சூரியனோட சக்தி அதிகமானாலும் சரி குறைவானாலும் சரி அந்த பிரச்சனை வரும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சோ அப்ப வந்து இதுக்கு ஆயிரத்துல பிறந்தனால தான் இதுக்கு ரீசன் அப்படின்னு கிடையாது. இந்த 3 விஷயமும் ஆயிரத்துல பிறந்த எனக்கு செட் ஆகல. ஹைலைட்டே அதான். சோ இதுல வந்து என்ன, ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் எங்க அப்பாவோட தீவிரமான செல்லம். ஃபர்ஸ்ட் அப்பா பொண்ணு, அப்பதான் என் ஹஸ்பண்டோட பொண்ணு ஒண்ணு. அடுத்து வந்து என் லைஃப்ல நான் ஒரு விஷயமா நான் க்ரோத் ஆகிறேன், போல்டா பேசுறேன், எங்க அப்பா தான் ரீசன். சின்ன வயசுல இருந்தே என்னை வந்து பையன் மாதிரி வளர்த்துட்டாரு. 2. 3வது கண்ணு பிரச்சனைன்றாங்க இல்லையா? சூரியனுடைய வெப்பத்தை 4ல இருந்து 6 நிமிஷம் மதியம் உச்சி வேலை வெப்பத்தை கண் சிமிட்டாம என்னால பார்க்க முடியும். என் குருநாதன் எனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம சூரியனை சாதாரண பார்க்க முடியுமா? நம்மளால முடியாது. பார்த்தேன்னா அவன் கண்ணு பூச ஆரம்பிச்சிடும். ஆனா அந்த ஒரு பயிற்சியும் என் குருநாதர் எனக்கு கொடுத்தாரு. எல்லாமே ப்ராக்டிஸ் தாங்க. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான் கிரிக்கெட்டே ஆட தெரியாம போய் கேம் ஆட முடியுமா? முடியாது. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு ஒரு பயிற்சி தேவை.
ஸோ அதுல வந்து சூரியனை வந்து பார்த்து 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 ப்ராக்டிஸ் பண்ணதுனால இப்போ ஆப்வியஸா என்னால இப்படியே கன்சிஸ்டன்டா பார்க்க முடியும். அந்த இடத்துல எனக்கு சூரியன் தோஷமும் செய்யல, எங்க அப்பா எனக்கு தோஷமும் செய்யல. சரிங்களா? ஸோ இது ஒண்ணு. அடுத்து வந்து மாமியார். அப்படிலாம் ஒண்ணும் கிடையவே கிடையாது. 15 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் தான் இருக்காங்க. அதாவது நான் போன உடனே அவனா போயிட்டாங்களா? கிடையாது. அம்மா பொண்ணு மாரி தான் அந்த வழக்கு கொண்டு போவோம். ஏன்னா அன்போட கலந்தது. அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து முடிஞ்சு போகாது. ஸோ இப்படி நெறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குங்க. எங்க ஆளுங்க சொல்லுவாங்க. நீங்க இதுல பொறந்துட்டீங்க. உங்களுக்கு இது தோஷமாயிடுச்சு. அதனால வந்து இப்படிதான் அமையும்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. சொல்ற யாரும் கடவுள் கிடையாது. மேல இருந்து ஒரு இயக்கு சக்தி நம்மள இயக்கிட்டே இருக்கு. புரியுதுங்களா? கடவுள தாண்டி மனுஷங்க எதுவுமே நடக்காது. பஞ்சபூதம் அதுதான் கடவுள். சரிங்களா? இந்த பஞ்சபூதத்தோட ஆகர்ஷண சக்தி எந்த அளவுக்கு நம்மளுடைய உடல் வந்து அப்சர்வ் பண்ணுதுன்றதுல தான் எல்லாமே அடங்கி போயிருக்கு. அத நீங்க கரெக்ட்டா டியூன் பண்ணி கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அத தாண்டி உங்களுக்கு வேற எதுவுமே தேவை கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்க கத்துக்கணும்னா ஸ்பிரிச்சுவல் லைன்ல கொஞ்சம் நீங்க இன்வால்வ் பண்ணணும். நீங்க எந்த ராசியில பொறந்திருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட வந்து நீங்க பொறக்கும்போது எல்லாமே குறைபாடோட உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஒரு குழந்தை வந்து குறைபாட்டோடயே பொறக்குதுன்னா, அதுக்கு மேஜரான வேற சில காரணங்கள் இருக்கு. அத பத்தின புரிதல் வந்து உங்களுக்கு நான் அடுத்த பதிவுல தரேன். ஏன்னா, அது வந்து ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கணும். ஸோ கண்டிப்பா நான் குடுப்பேன் அதுக்கு. ஒரு குழந்தை வந்து சாபம் வாங்கிட்டு பொறக்குது, அது உடல் குறைபாடா இருக்குன்ற எங்க ஆளுங்க அடிக்கிற அடி அது. கண்டிப்பா கிடையாது. அதுக்கான ரீசன் என்னன்றத நான் உங்களுக்கு அடுத்த பதிவுல சொல்றேன். ஸோ எல்லாமே நாம புரிஞ்சுக்கிற விதத்துல தாங்க இருக்கு. அது நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கோம், எந்த அளவுக்கு சில விஷயங்கள நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், எப்படி நம்ம ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றோம், இதெல்லாம் நெறைய இருக்கு. நாம வந்து ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காகலாம் அப்படியே கண்மூடித்தனமாலாம் வந்து நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா, இது நம்ம ஏ டூ இசட் அக்யூரேட்டா வந்து எந்த ஒரு அஸ்ட்ராலஜரும் இந்த நேரத்துக்கு நீ பொறப்ப, இந்த நேரத்துக்கு நீ இறப்பன்னு சொல்லவே முடியாது. சொல்லிட்டு அவங்க கடவுளுங்க. அஸ்ட்ராலஜர் கிடையாது. கடவுள்ன்றது ஒரே ஒரு சக்தி தான். நம்ம பார்வைக்கு வெவ்வேறா இருக்கலாம். ஆனா சக்தி ஒன்றுதான். பிரம்மம் ஒன்றுதான், பரபிரம்மம் ஒன்றுதான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இருக்கக்கூடிய ஒரு சில குறைகள். அந்த குறைகள நமக்கு சாதகமா மாற்றுறது தான் சாதகம். இந்த வார்த்தை தான் எங்க ஆளுங்க சொல்லவே மாட்டாங்க. கட்டன் செல்லு, ரிட்டன் செல்லுன்னு தான் சொல்லுவாங்க. பழகிடுச்சு, பிராக்டிஸ் ஆயிடுச்சு. வேற வழி இல்ல. அப்படிதான் சொல்லி ஆகணும். ஸோ எல்லா ராசியும் நல்ல ராசி தான். எல்லா நட்சத்திரத்துல பொறந்தவங்களும் நல்லவங்களும் இருக்காங்க. அவங்களோட சூழ்நிலை சந்தர்ப்பம் சரியில்லாம அவங்க பாத மாறி போனவங்களும் இருக்காங்க. அதுக்குன்னு அவங்க கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. எல்லார்கிட்டயும் நல்ல குணமும் இருக்கு, கள்ள குணமும் இருக்கு. சந்தர்ப்ப சூழ்நிலை தான் ஒருத்தர மாற்றி அமைக்குது. அதனால நான் ஏன் இந்த ராசியில பொறந்தேன்? நான் ஏன் இந்த நட்சத்திரத்துல பொறந்தேன்? நான் இதுலலாம் பொறந்திருக்கவே கூடாது. அப்படியே உங்கள நீங்களே தாழ்த்திக்காதீங்க. ஏன்னா நெறைய பேரோட குமுறல்கள் தான் இதெல்லாம் நான் பேச வேண்டியதா இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்த வர பதிவுலலாம் ஜென்ரலான ஒரு சில பொதுவான பலன்கள் எல்லாம் நம்ம நெறைய பார்க்கலாம், நெறைய தெரிஞ்சுக்கலாம். ஜோதிடம் அப்படின்னாலே வந்து நெறைய பேர் என்ன ஒரு தவறான புரிதல் வச்சிருக்கீங்க. ஸோ அத பத்தின ஒரு முழுமையான ஒரு விளக்கம்லாம் அடுத்து வரக்கூடிய ஒரு பதிவுல நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ தனிப்பட்ட முறையில உங்களுக்கு ஜாதகம்லாம் பார்க்கணும். உங்க மைண்ட்ல வந்து டிப்ரஷனா இருக்கு. அந்த டிப்ரஷனெல்லாம் குறையணும் அப்படின்னா, கன்சல்டன்சிக்கு தாராளமா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். 100% ஒர்த்தா இருக்கும் என்னோட கன்சல்டன்சி உங்களுக்கு. அதுல 100க்கு 90% சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, டிப்ரஷனே குறைஞ்சு போச்சுன்னுவாங்க. ஸோ அந்த மாரி இருக்கும் என்னோட கைடன்ஸே. அது உங்களுக்கே தெரியும். ஸோ ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டிஸ்பிளே இருக்க நம்பர வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம், ஓம் சிவாய நமः.